ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாருமே முடி கொஞ்சம் கூட இல்லாம மொட்டை தலையோட இருக்கிறாங்க. என்ன காரணம் அது? அந்த கதையை தான் பார்க்க போறோம். இது பாலு ஃப்ரெண்டோட ஊர்ல வந்து இறங்குறான். அவனோட ஃப்ரெண்டும் அவனை பிக்கப் பண்றதுக்காக வந்துட்டான். பார்த்தா அவன் மொட்டை தலையோட இருக்கிறான். பாலுக்கு ஒரு சின்ன ஷாக்கு. சரி மொட்டை எடுத்திருப்பான்னு பார்த்தா பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற எல்லா ஊருக்காரங்களும் அதே மொட்டை தலையோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாலுவையும் அவனோட ஃப்ரெண்டையும் பார்த்து சொல்றாங்க, தம்பி நீ என்ன ஊருக்கு புதுசா? ஒன்று வீட்டை விட்டு வெளியே வராத, இல்லைன்னா மொட்டை எடுத்துரு. அதான் உனக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. அவனுக்கு ஒரே குழப்பம், ஏன் எல்லா ஜென்ஸும் இப்படி இருக்காங்கன்ட்டு. பார்த்தா பக்கத்துல ஒரு லேடிஸும் மொட்டை தலையோட நிக்கிறாங்க. பாலுவோட ஃப்ரெண்டு டிஃபன் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ முடி இல்லாத லேடி பக்கத்துல வந்து பேசுறாங்க. அவ என்ன சொன்னானா, ஒரு நாள் இந்த ஊருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக ஒரு டாக்டர் வர்றான். அவளுக்கு நிறைய முடி அழகா இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் வீட்டில் ஒரு வயசானவங்களுக்கு ரொம்ப முடியல. அவசரத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த டாக்டர் இந்த தாத்தாவோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அவளுக்கு நிறைய முடி இருந்ததுனால மொட்டை பேய் பார்த்துருச்சு. அவளை அங்கேயே கழுத்தை வெட்டி போட்டு அவள் முடியையும் எடுத்து தூக்கி வீசிருச்சு. இதுதான்ப்பா காரணம், இதுதான் இந்த ஊர்ல நடக்கிற உண்மைன்னு சொல்றான். இத பார்த்த அவனுக்கு ஒரே ஷாக் ஆகுது. நைட்டு சாமி கும்பிடுறான். ஐயனாரப்பா, இந்த ஊரில் என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. நைட்டு நான் திருநீர் எடுத்துட்டு வெளியே போகிறேன், நீ தான்ப்பா எனக்கு துணையாக இருக்கணும். நைட் அவன் ஃப்ரெண்டு தூங்கினதும் இது யாருக்கும் தெரியாம மெதுவா ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்கறான், யாருமே இல்ல. நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவன் முன்னாடி பெரிய உருவமா தலையில முடி இல்லாம அந்த மொட்டை பேய் வந்துட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஊர்ல முடியோட சுத்துவ சொல்லிட்டு அவனோட தலைய அறுத்துட்டான். இப்போ அவன் தலை தனியா உடம்பு தனியா கிடக்குறான். ஆனா இப்போ ஒரு அதிசயம், அவனோட தலை அவனோட உடம்போட போய் சேர்ந்துச்சு. ஏன்னா வந்திருக்கிறது ஐயனாரு. இத பார்த்த மொட்டை பேய் கோபமாகி ஐயனாரையும் அருவாளால வெட்ட ஓடி வர ஐயனார் அவளை மந்திர கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தாரு. ஏன் இப்படி இந்த ஊரை பழி வாங்குற? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என் பேரு ரோகிணி. இந்த ஊர்ல எனக்கு தான் முடி நிறைய இருக்கும். அன்னைக்கு எங்க ஊர் திருவிழா, நிறைய பேர் வேட்டு போட்டாங்க. அந்த வேட்டுனால ஒரு தீ விபத்தாகி என் முடி கருகிருச்சு. இத நினைச்சு கொஞ்ச நாள்லயே நான் மன உளைச்சலாகி செத்துட்டேன். அதனாலதான் இந்த ஊரை பழி வாங்குறேன். உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த ஊர் மக்களை நீ இனி தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்திகளை அனுப்புறாரு. அவளுக்கு அங்கேயே நிறைய முடி இருந்துச்சு. அவளோட உருவமும் மாறுச்சு. அங்க பாரு. அவளும் திரும்பி பார்க்க அங்க என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கண்ணாடி. அவ ரொம்ப சந்தோஷமா தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஐயனாருக்கும் நன்றி சொல்றான். நான் இனிமேல் இந்த ஊரை தொந்தரவு பண்ண மாட்டேன், எல்லாரும் முடி வளர்த்து சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு போயிடுறான். அன்னையிலிருந்து எல்லாரும் அந்த ஊர்ல முடி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் நிறைய முடி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு.